வழக்கம் போல வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த போது அங்க இருந்த ஒருவர் என்னை தாக்க முயன்றார்கள். நம்ம இந்தியாவின் பல தொலைதூர ஆபத்தான பகுதிகளுக்கு கூட நான் தனியாக பயணம் செய்திருக்கிறேன். ஆனா இன்னைய வரை இப்படிப்பட்ட ஒரு மோசமான அனுபவத்தை நான் எந்த இடத்திலும் சந்தித்ததில்லை. இது அசல் தெய்வம். அசலுக்கும் நகலுக்கும் வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு. சரி, இப்ப சொர்க்கம் நரகம்னு சொல்றாங்க, பேச்சால தான் சொல்லலாம். செயல்ல காமிச்சிருக்காங்களா? இல்ல காட்டல. இங்க செயல்ல காமிப்பாங்க. பாத்தீங்கன்னா இந்த தலப்பாக்கட்டு இவங்க எல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே நம்ம போற அந்த இடத்துக்கு போறவங்க தான். மரணம் இல்ல பெருவாழ்வை அடைவதற்கு உலகத்துல இந்த இடத்தை விட வேற எந்த இடமுமே கிடையாது. இதுக்குள்ள இருக்கிறவங்க யாருமே இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண மாட்டோம். இங்க உள்ள இருக்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாம இங்க இருக்கா. இங்க உள்ள இருக்க எத்தனை பேருக்கு வீடு இருக்கு, அத்தனை பேருக்கு வெளியே எலக்ட்ரிசிட்டியோட வீடு இருக்கு. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்க தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க ஐயா, நான் நம்ம உண்மை பேசணும், தப்பு இல்ல. ஏங்க உண்மையை பேசலாங்க, எதுக்கு பேசணும்னு இருக்கு. இல்ல பாருங்க, இல்லாதெல்லாம் சொல்ல கூடாது. என்ன இருக்கோ சொல்லுங்க. ஆமா இருக்கதான். என்ன அவங்க கேக்குறது என்ன பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இது என்ன கேக்குறது தெரியுமா? கரண்டே இல்லாம எங்க தான் வந்திருக்காங்க அவங்க தெரியுமா? ஈஷால வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. ஐயோ கடவுளே, இங்க பாருங்க, நான் ஈஷால இருந்தெல்லாம் வரல. இது மோதிரம் போட்டுக்கிறதுனால நீங்க அப்படி சொல்றீங்க. செயின் தெரியாது. எந்த இதுவா? இது என்ன ஐயா? இது ருத்ராஷ் ஐயா, தப்பா சொல்லாதீங்க ஐயா. உண்மையிலே பிரதர் இப்படி பண்ணாதீங்க. நமது நாட்டின் மற்ற எந்த பகுதிகளிலும் இல்லாத முற்றிலும் தனித்துவமான பழக்க வழக்கங்களையும் வாழ்க்கை முறையும் கொண்ட ஒரு சமூகத்தை நேரில் பார்த்து அவர்களின் வாழ்வியல் புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோட தான் நான் அங்க சென்றது. ஆனால் எனக்கு அங்க நேர்ந்த அனுபவம் உண்மையிலேயே மிகவும் மோசமானது. வழக்கம் போல வீடியோ எடுத்துக்கொண்டிருந்த போது அங்க இருந்த ஒருவர் என்னை தாக்க முயன்றார்கள். இந்த வீடியோ மூலம் எந்த ஒரு சமூகத்தையும் மதத்தையோ ஒருவனின் நம்பிக்கையோ குற்றம் சாட்டவோ அவமதிக்கவோ நான் முயற்சிக்கவில்லை. எனக்கு அங்க நேர்ந்த பச்சையான உண்மையை உங்கள் முன்வைக்கிறேன். நம்ம இந்தியாவின் பல தொலைதூர ஆபத்தான பகுதிகளுக்கு கூட நான் தனியாக பயணம் செய்திருக்கிறேன். ஆனா இன்னைய வரை இப்படிப்பட்ட ஒரு மோசமான அனுபவத்தை நான் எந்த இடத்திலும் சந்தித்ததில்லை. இதில் எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் அதே நேரத்தில் கடும் பயமும் இருந்தது. நான் வாழ்ந்து என்னோட தமிழ்நாட்டுல எனக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்தது என்று நம்பவே முடியவில்லை. ஹலோ கைஸ், இட்ஸ் மீ அலமி. வெல்கம் பேக் டு அவர் நியூ வீடியோ. கைஸ், இன்னைக்கு நான் இருக்கிற இடத்தோட பேர் என்னன்னா கந்தர்வ கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு இடம். அதாவது இங்க இருந்து நான் புதுக்கோட்டை போனோம். சொல்லணும்னா நிறைய இருக்கு. அந்த மாதிரியான இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். ஸோ கிட்டத்தட்ட 11 அடிச்சு இங்க இருந்து ஒரு பஸ் பிடிக்கணும் புதுக்கோட்டைக்கு போகிறதுக்காண்டி. அங்க இருந்து தான் நம்ம அந்த இடத்துக்கு போனோம். அந்த இடத்தோட பேர் மெய்வழி சாலைன்னு சொல்லிட்டு ஒரு இடம். இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. போற வழியில எல்லாமே சொல்றேன். நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ முழுசா பாருங்க. ரொம்ப வித்தியாசமான ஒரு அனுபவமா இருக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறந்துடாதீங்க. கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாம கிளம்பலாம் गाइस. லெட்ஸ் கோ. இதுதான் புதுக்கோட்டை போற பஸ். சோ அப்படியே ஏறலாம். ஏன் உங்க பேர் என்னையா? சாலை சீனிவாசன். சாலை சீனிவாசன். நீங்க எத்தனை வருஷமா இந்த ஒரு 15 வருஷமா இருக்கும். 15 வருஷமா மெய்வழி சாலையில தான் இருக்கீங்க. ஆமா. அங்க இருக்கும்போது என்ன தோணுதுயா? ஆண்டவங்க இருக்காங்க. இது எப்படி அந்த வழிபாட்டு முறை மத்தபடி எல்லாம் எப்படி இருக்கும்? இது அசல் தெய்வம். அசலுக்கும் நகலுக்கும் வித்தியாசம் தெரியணும் உங்களுக்கு. சரி, இப்ப சொர்க்கம் நரகம்னு சொல்றாங்க, பேச்சால தான் சொல்லலாம். செயல்ல காமிச்சிருக்காங்களா? இல்ல காட்டல. இங்க செயல்ல காமிப்பாங்க. சரி, அங்க இருக்கிறவங்களுக்கு இறப்பே கிடையாது, இறவில்லா ஒரு வாழ்க்கைன்ற எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் என்னது? இறைவில்லாத இறைன்னா பிணி இல்லாத வாழ்க்கை. பிணி இல்லாத வாழ்க்கை, மறுபிறப்புன்னு சொல்றாங்கல்ல. ஆமா. இப்ப சொல்லுவாங்க மறுபிறப்பு பிறந்தால் உங்களுக்கு சொர்க்கத்துல இடம். ஆமா ஆமா. இதே மாதிரி ஹிந்து நம்ம இதுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பிறவிப்பிணி நீக்கணுங்க. பிறவிப்பிணி என்னன்னா ஆண்டவங்கிட்ட தான் இருக்கு அந்த பிறவிப்பிணி நீக்கிறது. இதைதான் தெரிஞ்சுக்கணும். பிறவிப்பிணி என்னன்னா இது ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு 4-5 வருஷம் ஆகும். 4-5 வருஷம் ஆகும். கிட்டத்தட்ட 15 வருஷமா நீங்க அங்க இருக்கீங்க. ஆமா. இது இப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறோம். இப்ப நீங்க எடுத்தோடனே இப்ப காலேஜ் போக முடியுமா? 1வது 2வது இதே மாதிரி இது படிச்சுக்கிட்டே வந்தா இது ஃபுல் நீளம் தெரிஞ்சா 10 வருஷம் ஆயிடும் உங்களுக்கு. 10 வருஷம் ஆயிடும். புரியுது. தேடி வந்தா கரெக்டா தெரியும். நிறைய கேள்விகள் இருக்கு. ஆனா பஸ்ல இருக்கிறதுனால சவுண்ட் ரொம்ப அதிகமா இருக்கு. கேட்க கரெக்டா கேட்காது. நம்ம வெளியில இறங்குனதுக்கு அப்புறமா இறங்குனாவே பேசுவேன். சரிங்க, ரொம்ப நன்றி. ஸோ கைஸ், நம்ம அப்படியே வந்துட்டோம். சரியான மழையா இருக்கு. ஐயா, இனி நெக்ஸ்ட் எங்கிட்டு போறோம் ஐயா? அங்கிட்டு போனோம். இவரும் அங்கிட்டு தான் போகிறோம். ஸோ இவர் கூட போகிறேன். ஸோ அந்த சைடில் போனால் ஒரு பஸ்ஸுக்கு அங்கேருந்து பிடிக்கணுமா. அந்த பஸ் பிடிச்சி தான் அடுத்தா போனோம்.
இங்கே இருந்து ஒரு 18 கிலோமீட்டர் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த தலப்பாக்கட்டு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, இவங்க எல்லாருமே நம்ம போகிற அந்த இடத்துக்கு போகிறவங்க தான். அதில் சேர்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. பாருங்கள், அவங்கள எல்லாரும் உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா அவங்க எல்லாருமே தலப்பாக்கட்டு கட்டியிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம வண்டி வந்துருச்சு. அப்படியே வண்டியில் ஏறலாம். ஸோ இதுதான் ரொம்ப நேரமாக இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தான் வண்டி வந்திருக்காங்க. நிறைய மக்கள் இருக்காங்க நம்ம கூட வரதுக்காண்டி. அந்த 26 26 அந்த வண்டி தான். ஸோ அதில் மெய்வழி சாலைன்னு போட்டிருப்பாங்க. மக்கள் எல்லாருமே அதில் தான் போகிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஏறி போகலாம். கைஸ், இதுதான் அந்த கேட்டு. இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த மெய்வழி சாலை. நம்ம வந்துட்டோம். அப்படியே வண்டியில் எடுத்து இறங்கிக்கலாம். ஸோ இது பயங்கர வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்க போகுது. இவர் கூட தான் நம்ம போகிறோம். இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போனோம். அந்த சைடில் தான். அந்த போர்டு அங்கே இருக்குது. ஆமாம் ஆமாம் இப்போ தான் பார்த்தோம். ஸோ அப்படியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரலாக இருக்குது. 2-3 நாளாக சரியான மழையாக இருக்கு இல்லையா. ஸோ கைஸ், நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். மரணம் இல்லா பெருவாழ்வை அடைவதற்கு உலகத்தில் இந்த இடத்தை விட வேற எந்த இடமுமே கிடையாதா. ஸோ அப்படிதான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்துட்டு உள்ளே போக போகிறோம். இவங்க சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயங்களும் இங்கே கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்க போகுது. அதனால இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்கா, அப்படியே இந்த வழியாக போகலாம். உள்ளே போகும்போது அவங்க தலப்பாக்கட்டெல்லாம் கட்டுறாங்க. ஸோ எங்கிட்ட வந்து செப்பல் எல்லாம் ரிமூவ் பண்ணி அதுக்கப்புறமா கைகால் முகம் கழுவணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படியே அவங்க அந்த ஒரு கலாச்சாரம் அப்படி இங்கே வர எல்லாருமே அப்படி தான் பண்ணோம். யாருமே உள்ளே வந்து செப்பல் அளவு கிடையாது. ஸோ அப்படியே ஷூஸ் வந்து கழட்டி போட்டுக்கலாம். சரிங்க. அங்கிட்டு போகணுமா? சரி. கைஸ், அங்கே பார்க்குறதுக்கு இல்லையா, அதுதான் இவங்களோட அந்த கோவில். இங்கே வந்துட்டு சமாதி மாதிரி ஒன்று இருக்குது. அவர் சொன்னார் அதை பற்றியெல்லாம். நாளைக்கு பொங்கல் ஆனதுனால அவங்க இது வந்துட்டு தமிழனோட எல்லா விதமான கலாச்சாரங்களாக இருக்கட்டும், அவங்களோட அந்த ஒரு திருவிழா எல்லாமே இங்கே பயங்கரமாக கொண்டாடுவாங்க. இங்கே வந்துட்டு பொங்கல் நாளைக்கு குருவோட ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். பொங்கல் ஆனதுனால அதோட திருவிழா மற்றபடி எல்லாம் நடக்க போகுதா. ஸோ பாருங்கள், மக்கள்லாம் வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு இவங்களோட மக்கள் வந்து வெளியே இருந்து வரும்போது தீர்த்தம் வந்து மேலே தளிச்சிட்டு தான் வந்துட்டு உள்ளே போவாங்க. அவங்களுக்கு வாண்டி ஒரு ட்ரெஸ் கோடு இருக்குது. அந்த ட்ரெஸ் கோடு இருக்கிறவங்க மட்டும்தான் அந்த கோவிலுக்குள்ளே போக முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா பெண்கள் ஆண்கள் எல்லாருமே உள்ளே போகிறாங்க. இந்த வீடை எல்லாத்தையுமே வந்துட்டு விடுதிகள்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ வீடுகள் இருக்குது. கிட்டத்தட்ட 32 ஏக்கரில் இருக்குது இந்த ஒரு இடம். பார்த்தீங்கன்னா மக்கள் நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலி நீங்கள் இப்போ பார்க்குற இது தான் கொடிமரம்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்களோட அந்த கொடிமரம். ஸோ இவர் தான் நம்ம பஸ்ஸில் பார்த்தோம். அவர் இங்கே தான் தங்கிட்டு இருக்காரு. மக்கள் எல்லாம் வந்து பணியில் ஏற்பட்டுருக்காங்க. நிறைய பேர் கிளீனிங் ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க. இதுதான் இவங்களோட முக்கியமான விஷயங்கள். மயிலெல்லாம் போகுது. மயிலெல்லாம் நிறைய இருக்குமேங்க. குட்டி போட்டு நிறைய ஆயிடுச்சு. இப்போ இங்கே வரவங்க எல்லாருமே இங்கே வந்து இந்த சுத்தம் எல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம்,
என்னைய பார்க்குது. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? இப்போ நம்ம போகிற இடத்தோட பேர் என்ன? மண்டபத்துக்கு. ஸோ காய்ஸ், அந்த பையன் என்ன ஒரு விடுதின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே மக்கள் எல்லாம் உள்ளே இருக்காங்க. இங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொன்றும் மக்கள் உள்ளே இருக்காங்க. சில பேர் இது வந்துட்டு ஸ்கூலு, நிறைய குழந்தைங்க இங்கே இருக்காங்க. பார்த்தேன்னா இந்த மெய்வெளி சாலைக்குள்ளே இருக்கிற மக்களும் அது மட்டும் இல்லாமல் பக்கத்து கிராமத்தில் இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்து, அதாவது குழந்தைங்க இங்கே வந்து படிப்பாங்களா, ஸோ அவங்களுக்கான ஒரு ஸ்கூல். ஸோ நம்ம தம்பி நம்மளை ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு அம்மா கிட்ட கூட்டிகிட்டு போனால் வந்து அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. 6 மணிக்கு அப்புறமா தான் இவங்க எல்லாருமே ஃப்ரீ ஆவாங்க. ஸோ இன்னொரு இடத்துக்கு போகிறோம், இன்னொரு ஆளை பார்க்குறதுக்காண்டி. நமக்கு இந்த விஷயங்களை பற்றியெல்லாம் நல்லா விலாவரியாக சொல்லி தரதுக்காண்டி ஒரு ஆளுக்கிட்ட போயிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், இதுதான் மண்டபம். வெளியிலேருந்து வரக்கூடிய மக்கள் எல்லாருமே தங்கிறதுக்கான இடம் இங்கே தான். இங்கே 200 rupees கொடுத்து உங்களால் தங்க முடியுமா? ஸோ இங்கே சாப்பாடு மற்ற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. நிறைய மக்கள் இங்கே தங்கியிருக்காங்க. ஸோ உள்ளே போய் நம்ம யாரையாவது கண்டுபிடிச்சி இந்த இடத்துல இருக்கிற விஷயங்களை பற்றியெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறைய மக்கள் இருக்காங்க எங்கிட்ட. அதாவது காய்ஸ், ஆக்சுவலி இங்கே வந்தோம். இங்கே வந்துட்டு இங்கே 2-3 பேர் இருந்தாங்க. நான் சாப்பிடலன்னு தெரிஞ்சு எனக்கு சாப்பாடெல்லாம் தந்தாங்க. அவங்க வந்து வீடியோவில் பேசுகிறதுக்கு என்னென்னா பெர்மிஷன் இல்லாமல் பேச முடியாது. ஆல்ரெடி நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் வந்து இவங்களோட ரொம்ப ஒரு மாதிரிலாம் பேசுனாங்களா, அதனால அவங்களுக்கு அந்த நிர்வாகத்துக்கு வந்துட்டு அதெல்லாம் பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தயங்குறாங்க. அதனால இப்போ ஒருத்தர்கிட்ட பேசியிருக்கோம். அவருக்கு, அதாவது அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர், அவர் தான் முக்கியமானவர். அவர்கிட்ட போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா. இப்போதைக்கு நம்ம அங்கே தான் போகிறோம். அதாவது இவங்களோட தமிழ் மொழியுமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. சாப்பாடு சாப்பிட்றது, பசி ஆறுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தங்குற இந்த மாதிரியான குடிசைகளுக்கு விடுதின்னு சொல்கிறாங்க, வீடுன்னு சொல்லாமல் நிறைய வார்த்தைகளை வித்தியாசமாக இருக்குது. ஸோ அப்படி நம்ம போயிட்டு இருக்கோம். இதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய வீடுகள். கரெக்டாக வழி தெரியலன்னா எங்கேயோ போயிடும் இல்லையா வரும். ஏன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. இருக்கிற வீடெல்லாம் பாருங்க, நிறைய வீடு. ஸோ கைஸ், ஆக்சுவலி என்னென்னா இங்கே திருவிழா நடக்கிறதுனால எல்லாருமே செம்ம பிஸியாக இருக்காங்க. இங்கே இருந்த ஒரு சாலை முகமதுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். அவரை பார்த்தோம். அவர் வந்து என்கிட்ட ரொம்ப நல்லா அன்பாக பேசினார். இப்போது இருக்கிற சூழ்நிலையில் இப்போ எடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸ் இங்கே வந்து வீடியோஸ் எல்லாம் போட்டு தப்பாக இவங்களுக்கு ஒரு தப்பான இமேஜ் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காருங்கலாம் சொல்கிறாங்க. அதனால கண்டிப்பாக எடுக்கலாம் இன்னொரு நாளைக்கு. இப்போ எடுக்க முடியாது, ஆனால் இன்னொரு நாளைக்கு எடுக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வந்துட்டு நம்மளால் அது எடுக்க முடியாமல் போகும்போது கொஞ்சம் இதாக இருக்குது. இது ரொம்பலாம் கிடையாது, யாராவது ஒரு 2-3 பேரை பேசியிருந்துருக்கலாம். ஆனால் எல்லோரும் பிஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறது, அவரையும் குத்த சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தங்க பண்ணுற விஷயத்தால் நம்ம திரும்ப ஒரு இடத்துல வேறு யூடியூபர்னு சொல்லிட்டு போகும்போது இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணுவோம், நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஆள் பண்ணுற தப்பானால மற்றவங்களும் இப்படி ஃபேஸ் பண்ணுற மாதிரி வந்துடுது. என்ன சொல்ல சார். சரி, அப்படியே இங்கேருந்து கிளம்பிடுறோம். இப்போ ஒரு லேடி வந்து ரொம்ப மோசமாக பேசினா இந்த மாதிரி வீடியோவில் எடுக்கக்கூடாது அது இதெல்லாம் சொல்லி இவங்களுக்கு இங்கே ஏதோ பிரச்சனை எல்லாம் ஆகிடுச்சு. அதனால தான் இப்படி இவங்க பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ சீரியஸ்லி இந்தியாவில் எங்கெல்லாம் போயிருக்கோம், கொஞ்சம் மோசமான ஒரு அனுபவமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதாவது அப்படி அவங்க பேசின விதம் தப்பாக போச்சு. ஒரு லேடி வந்து தேவையில்லாமல் வந்து ஒரு மாதிரிலாம் பேசுனாங்க. ஸோ அப்படியே நான் இங்கேருந்து கிளம்புறோம். மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிற நிறைய நல்ல பேர் இருக்காங்க. ஏதோ இங்கே ஏதோ பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுனால நினைக்கிறேன் இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணுறோம். அப்படி நம்ம இங்கேருந்து வெளியில் போயிடலாம். இங்கேருந்து பேசுகிறதும் பிரச்சனை தான். ஓகே, அதாவது இங்கே மெயின் பிரச்சனை என்னென்னா கேமராவுக்கு முன்னாடி யாருக்குமே எதுவுமே பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுதான். அது நம்ம வந்து அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம கேமராவில் வந்து வீடியோ எடுத்து எல்லாருமே தப்பாக காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு அது அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. அப்படியே கிளம்பலாம் காய்ஸ். அவ்வளோந்தான் காய்ஸ். நானே எதை சொல்லணும்னு எனக்கு மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப தூரத்துலேருந்து வந்தோம். சீரியஸ்லி இந்த வீடியோ எடுக்கிறதுக்காண்டி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ தூரத்துலேருந்து வந்தோம் காய்ஸ். நம்ம இப்போ இங்கே ஒரு ஐயாவை பார்த்தோம். இந்த ஐயா கூட இந்த ஒரு மதத்தில் சார்ந்தவர் தான். ஐயா உங்கள் பேர் என்ன? என் பேர் சித்தையா தேவர். தேவர், சரியா. ஐயா, இந்த ஒரு இங்கே நடக்கிறது என்ன ஐயா, இதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? சொல்கிறேன்.
இங்கே வந்து வழிபாடு இந்த பஞ்சமா பாதகம்னு சொல்லி 5 இருக்குது. ஆ. அதை வந்து இங்கே யாரும் செய்ய விடாமல் எங்கள் ஆண்டவங்க வந்து தடுத்து நிறுத்தி மனிதர்களை சரிங்க. ஒழுக்கமுள்ள உடையவனாக ஆக்குனாங்க. ஆ. அதுக்கு தான் இந்த மதத்தை உண்டு பண்ணாங்க. சரிங்க. பஞ்சமா பாதகங்கள் செஞ்சால் அவன் பாவி. ஆ. பஞ்சமா பாதகங்கள் செய்கிறவன் வந்து யாரு? பாவி. பாவியவன். அவனுக்கு நரகம். நரகம். இந்த பஞ்சமா பாதகங்கள் செய்யாமல் ஒரு குருகுல வாசமாக ஒரு தெய்வீகத்தில் இருந்தாங்கன்னா அவங்க புண்ணியவான்கள். அவங்களுக்கு சொர்க்கம் உண்டு. சொர்க்கம். இந்த மரணம் இல்லா பெருவாழ்வுன்னு என்ன ஐயா? அதான் மரணமில்லா பெருவாழ்வுனா நரகத்துக்கு போகாமல் அந்த நித்திய உலகத்தில் போய் வாழணும் அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் பழகணும், இங்கே தான் பழக முடியும். தேகம் இருந்தால் தான் பழக முடியும். ஓகே. தேகம் இல்லாட்டி பழக முடியாது. அதனால இந்த தேகத்துக்கு பழக்குனாங்க. புரியுது. இந்த தேகத்தை வந்து பழக்குனாங்க. அதுக்கு என்னன்னா இந்த மாதிரி பாதகங்கள் செய்யக்கூடாது. அப்புறம் இவங்க என்ன எலக்ட்ரிசிட்டி, அதாவது கரண்ட் எதுவுமே இல்லாமல் நார்மலான மக்கள் வாழ்ற விதம் இல்லாமல் வித்தியாசமான ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களே. அது இன்னைக்கு இல்லை, அது வந்து இப்போ இல்லை. 1947 இருந்து அந்த காலத்துலேருந்து ஒரு 78-80 வரைக்கும் இருந்துச்சு. அப்போ இந்த இதுக்குள்ளே இருக்கிறவங்க யாருமே இந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ண மாட்டோம். இங்கே உள்ளே இருக்க எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணாமல் இங்கே இருக்கா? இங்கே உள்ளே இருக்க எத்தனை பேர்த்துக்கு வீடு இருக்கோ அத்தனை பேர்த்துக்கு வெளியே எலக்ட்ரிசிட்டியோட வீடு இருக்குது. என்ன ஏன் சொல்லுங்க. அவங்க எதுக்கு வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்கான்னு தெரியாம நீங்க பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க ஐயா, நான் வந்து நம்ம உண்மை பேசினாலும் தப்பு இல்லை. ஏங்க உண்மையை பேசலாங்க, எதுக்கு பேசணும்னு இருக்கு. இப்போ 100 பேர் வந்து அன்னைக்கெல்லாம் இது பண்ணாங்களா? அது ஏங்க 100 பேர் வந்தாங்கன்னா என்ன விஷயம் அதை சொல்லுங்க. சரி நீ சொல்லு, என்ன சொல்லு. ஐயா இங்க பாருங்க, நீங்க எதுல வந்திருக்கீங்க? நல்லது ஒரு சேனல்ல தான் வந்திருக்கோம். நான் ஆத்மீக சம்பந்தமான ஒரு சேனல் வந்திருக்கீங்க இல்லையா? ஆமா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா சொல்ற கருத்து எடுத்துங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னு இப்படி சொன்னோம்னா இங்க பாருங்க ஐயா, இல்ல இங்க பாருங்க, அதாவது இவர் சொல்றது சரிதான், நான் எடுத்துக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ கேரளா அச்சங்கோயிலுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கும். அவங்களே என்ன செய்வாங்க, வெளியே இருப்பாங்க, வீடு வச்சிருப்பாங்களா இல்லையா? ஆமா ஆமா. இல்ல அவர் தப்பா எதுவுமே சொல்லல, நான் தப்பா எதுவும் கேட்கவே இல்ல. அது கிடையாது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். ஆமா ஆமா. உண்டா இல்லையா? உங்களுக்கு உங்க கேரளா அச்சங்கோயிலை பத்தி நான் என்னென்ன பேசினா உங்களுக்கு எப்படி டக்குன்னு கோவம் வருமா வராதா? அவரா என்ன தப்புமே இல்ல, நான் ஒண்ணு சொல்றேன். அவங்க எல்லாம் லேடிஸ் எல்லாம் நிப்பாங்க, அங்க செய்வாங்க, தள்ளி விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னா நீங்க உடனே கோவப்படுவீங்களா பண்ண மாட்டீங்களா? பண்ண மாட்டீங்களா? ஒரு மதத்தை பத்தி சொல்லும் போது உங்க ஏரியா பத்தி சொல்லாம அந்த மாதிரி அவர் சொல்லும்போது எனக்கு வரக்கூடிய ஆதங்கம் தான் இது. அவர் என்ன தப்பா சொன்னா? அதுதான் நான் சொல்றேன்ல. இங்க பாருங்க, நல்லா தெரிஞ்சு இல்லாத ஏதோ சொல்லுங்க. இல்லாதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன இருக்கோ சொல்லுங்க. என்ன அவர் கேக்குறது என்ன? அவர் கேக்குறது உள்ள இருக்கவங்க கரண்ட் கிடையாது, உள்ள இருக்கவங்க கரண்ட் கிடையாதுங்க. ஆமா சரி. அதான் இல்ல, அவ கரண்ட் இல்ல, உள்ள இருக்கவங்க வெளிய வீடு வச்சிருக்காங்க. ஆமா, அப்புறம் என்ன? அப்ப கரண்ட் இல்லனா பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, கரண்ட் இல்லனா பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன். நீங்க இதுல இருக்கறவங்க தான், இதுக்குள்ள இருக்கவங்க தான். ஓகேவா? பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி, நான் மார்க்கெட்டிங் பர்சன். ஓகேங்களா? அக்குபஞ்சர் எல்லாம் முடிச்சிருக்கேன். சரிங்க. ஓகேங்களா? இங்க உள்ள ரைட்டர் தாசில்தார் இருக்காரு, கலெக்டர் இருக்காரு. இங்க பாருங்க பிரதர், நான் என்ன சொல்றேன் பிரதர், நல்லா தெரிஞ்சுங்க. அவருக்கு வீடு வெளிய இல்லையா? கேளுங்க. அவர் கேட்க வேணாம். இந்த கலெக்டருக்கு அந்த தாசில்தாருக்கு வீடு வெளிய இல்லையா? கேளுங்க. கரெக்டா என்ன விஷயம்ன்றது கரெக்டா கேளுங்க. தாசில்தாருக்கு வீட்டு உள்ள இருக்குல்ல, இங்க இருக்குல்ல வீடு, வீட்டு வெளியே இருக்கு. சார் வீட்டு வெளியே இருக்கிறத வச்சு சொல்லி என்ன பிரயோஜனம்? அவருக்கு இங்க இருக்கு, அங்க இருக்குன்னு சொல்றேன். வீடு இருந்து அவங்க அங்க கரண்ட், இங்க பாருங்க, அங்க போய் கரண்ட் பாருங்க, நல்லா தெரிஞ்சுங்க. இப்ப என்ன கேக்குறது தெரியுமா? கரண்டே இல்லாம எங்க தான் வந்திருக்காங்க அவங்க தெரியுமாண்ணா? ஈஷால வந்து நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. ஐயோ கடவுளே, இங்க பாருங்க, நான் ஈஷால இருந்தெல்லாம் வரல. இது வந்து மோதிரம் போட்டுக்கிறதுனால அப்படி சொல்றீங்க. எந்த இதுவா? இது வந்து இது என்ன ஐயா? இது வந்து ருத்ராஷ் ஐயா, தப்பா சொல்லாதீங்க ஐயா. என்னங்க ஐயா? ஐயா நம்ம ஏதாவது தப்பா சொன்னோமா? அவர் என்ன இப்படி சொல்றாங்க? உண்மையிலே பிரதர் இப்படி பண்ணாதீங்க. இங்க பாருங்க, உண்மையை பேசக்கூடாது எல்லாமே. அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உண்டு பண்றாங்க. ஈஷால வந்து எடுத்தா என்ன உண்மையை பேசுறதுனால? நான் ஈஷால எல்லாம் இல்ல, சத்குரு ஆசிரமத்துல போன போது ஒரு மோதிரம் போட்டது தப்பா? ஈஷாவில் இருக்கட்டும், நீங்க அங்க ஈஷாவில் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா அதை இங்க திருத்திக்கலாம்ல, திருத்திதான் இங்க வாடுன்னு சொல்லலாம்ல. அவர் வந்து இவரை சும்மா இந்த ஆன்மீகத்தை பத்தி கொஞ்சம் பேசணும், அதுல வந்துட்டு அவர் வந்து ஏதோ அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒருத்தர். நம்ம ஷாஜகான் தம்பியா அவரு, நம்ம யாரு, தாயம்மா மருமை.
இல்ல இவங்க ஈசாவுல இருந்து வந்திருக்காங்க, தப்பான கருத்து. நான் ஈசாவுல இருந்து சொல்றேன், என்னங்க ஐயா அவன் சொல்றது? நான் வந்து இல்ல, அவன் சொல்றாங்க. நம்ம 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருந்தோம். அது நீங்க பாத்திருப்பீங்க. நம்ம பேசிட்டு இருந்த போது அந்த ஆளு இடையில வந்துட்டு சும்மா பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. ஏன்னா நம்ம நார்மலா இவர் வந்து ஆன்மீக சம்பந்தமான இந்த இருக்கிற விஷயத்த பத்தி நான் அவர்கிட்ட கேள்வி கேட்ட போது இன்னொருத்தர் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டு போறாரு. நான் இஷா ஃபவுண்டேஷன்ல இருந்து வந்தோமா, நான் வந்து ஏதோ ஒரு இந்த மோதிரத்தை போட்டிருக்கிறதுனால நான் இஷா ஃபவுண்டேஷன்ல வந்து மாலை என்ன போட்டிருக்காரு, மாலை ஒரு ருத்ராட்சம் தான் போட்டிருக்காங்க. ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் பிரச்சனை பண்றாங்க, தேவையில்லாத பேச்சு கொடுக்குறாங்க. நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க. இதெல்லாம் என்ன சொல்றோம்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு டைம் சரியில்லை, எனக்கு டைம் சரியில்லை. அதனால இவன் எங்க வந்து அவன் பாட்டுக்கு வர்றான் நம்ம பேசி. கடவுளே.